ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். ஐயா, இன்னைக்கு சட்டமன்றத்துல முதலமைச்சர் அவர்கள் ஏர்போர்ட் வராது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க நீண்ட கால போராடி இருப்பீங்க உங்க ஊர்ல. இப்ப உங்க ஊர்ல ஏர்போர்ட் வராதுன்னு முடிவாயிடுச்சு. எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு சார். எங்களுக்கு இந்த முதல்வர் இந்த ஏர்போர்ட் வேணான்னு தடுத்ததுனால எங்களுக்கு மிக மிக சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி சொல்றேன் சார் அவருக்கு. ஆமா சார். எப்படி எத்தனை காலம் போராடி இருப்பீங்க? வருமா வராதா? 5 வருஷமா போராடி இருந்தோம் சார். 5 வருஷமா தான் மும்முரமா வந்தது இந்த இது திட்டமே. 5 வருஷமா போராடின்னு தான் இருந்தோம். நாங்க ஏர்போர்ட் வரக்கூடாது அப்படின்னு. நாங்க சொந்த ஊர் விட்டு எந்த ஊருக்கு போறது? 3 சென்ட் கொடுக்குறோம், 2 சென்ட் கொடுக்குறோம். நாங்க இங்க தாராளமா ஆடு வச்சுக்கிறோம், மாடு வச்சுக்கிறோம், எல்லாம் குப்பை கொட்டிக்கிறோம், எல்லா வேலையும் செய்யறோம் சார். இங்க நாங்க அவங்க கொடுக்குற அந்த 3 சென்ட்டுக்கு போயிட்டு நாங்க ஆடு மாடு வளர்க்க முடியுமா? பயிர் வைக்கிறோம், நிலம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, வயல் வச்சு பயிர் வச்சுருக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு நாங்க அங்கெல்லாம் போயிருக்க முடியுமா? இது கேன்சல் ஆனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஆமா, மிக மிக நன்றி, முதல்வருக்கு நன்றி. தேர்தல் அறிக்கையில சொன்னாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது வந்து சொன்னாரு, நான் முதலமைச்சர் ஆகி கட்டாயம் ரத்து பண்றேன்னு. ஆமா சார், போல பண்ணிட்டாரு. எப்படி இருக்கு? கெத்தா இருக்கு சார், கெத்தா இருக்கு. அவர் சொன்னது எங்களுக்கு கெத்தா இருக்குது. இப்ப மிக மிக நன்றி அவருக்கு. எல்லாரும் இந்த ஊர் மக்களே, பக்கத்துல இந்த 10 கிராமமா சேர்ந்து எல்லாருமே நன்றி சொல்றோம் அவருக்கு. ஆமா, மிக்க சந்தோஷம். முதல்வருக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டோம். ஆமா, ரொம்ப நன்றி சார் அவருக்கு. ஆமா, அவர் குழந்தை குட்டிங்களோட, அவர் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கணும் சார். அவர் ஆயுசு முழுக்க சந்தோஷமா இருக்கணும் சார். அவர் நல்லா இருக்கணும் சார். ஆமா சார், அவர் நல்லா இருக்கணும். ஆமா சார், ஆமா சார், அவர் தான் வரணும். இருக்கிற காலத்துக்கு அவர் தான் வரணும். ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யறாரு. இப்போ ஒரு கிராமத்துல ஸ்கூல்ல பஸ் இல்லாத பசங்க ஸ்கூலுக்கெல்லாம் நடந்து போச்சுன்னு சொன்னாங்க. அந்த ஊருக்கு பஸ் விட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சார். எங்களுக்கு செய்யல, எங்கேயோ ஒரு இடத்துல செய்யறாரா, அது வரைக்கும் சந்தோஷம் தான் எங்களுக்கு. ஆமா, நன்றி சார். எங்க மக்களுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. ஆனா இருந்தாலும் எங்க மக்களுங்க பட்ட வேதனை ஒரு வேதனையும். ஆனா விஜய்க்கு நன்றி தான் சொல்லணும். எங்க மக்களுக்கு ஃபுல்லா நன்றி தான் சொல்லணும். இருந்தாலும் தலைரசிகளால என் தலைக்கோசமாக விஜய்க்காசம் என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஆனா பொதுமக்களுக்கு நல்லா சந்தோஷமா கொண்டாடு. அவர் ஒரு நாள் எங்க ஏரியாவுக்கு வந்தாருன்னா என் மக்கள் நல்லா கொண்டாடுவாங்க. 1320 நாள் போராடிக்கிறோங்க. ஆனா இதுல போராட்டம் முக்காவாசி பண்ணது எங்க லேடிஸ் தான். எங்க முக்காவாசி ஏகனாபத்து லேடிஸ் தான் எங்களுக்கு நன்றியே சொல்லணும். எங்களுக்கு ஒத்துழைச்சது முக்காவாசி லேடிஸுங்க தான். எங்க லேடிஸுக்கோசம் எங்க விஜய் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம். நல்லா சந்தோஷமா இப்ப என் மக்களுக்கு நல்லா சந்தோஷம் கூட 10 தூங்குவாங்க. ஒரு நிம்மதியாக ஒரு பிடி சோத்துனாலும் நிம்மதியாக இப்ப அவங்க வீட்டு சொந்த வீட்டுல தைரியமா தூங்குவாங்க நைட்டுக்கு. என்ன சொல்ல நினைக்கிறீங்க முதலமைச்சருக்கு? முதலமைச்சர் நான் சொன்னது எது ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன்னா, நாங்க தலைரசிகர் சேர்ந்து எல்லாரும் விஜய்க்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம். என்ன ஊருக்கா இது? ஏகனாபுரம்ண்ணா, பரந்தூர் பக்கத்துல ஏகனாபுரம். நீங்க போராட்டத்தெல்லாம் ஈடுபட்டீங்களா? எல்லா போராட்டத்திலுமே ஈடுபட்டோம். டெய்லியுமே எங்க ஊர்ல போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 1200க்கு மேலதான் நாங்க போராட்டம் பண்ணிருக்கோம். எங்களோட போராட்டத்துக்கு ஏத்த பலன் இன்னைக்கு தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு இன்னைக்கு சட்டசபையில, பரந்தூர்ல விமான நிலையம் வராது, ரத்துன்ற அறிவிப்பு கொடுத்திருக்காரு. எப்படி இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தவங்க எதுவுமே எங்களுக்கு இதுக்காகன்னு எதுவுமே பண்ணல எங்களுக்காகன்னு சொல்லிட்டு. இவர் வந்துட்டு நான் ஆட்சிக்கு வந்தா இது நடக்காது, இது நான் இந்த ஏகனாபுரம் கிராமம் ரொம்ப நாளாவே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா ஏர்போர்ட் வராதுன்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே இந்த ஊருக்கு ஏர்போர்ட் வராத அளவுக்கு ஒரு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஊர்ல இருக்கிற ஜனங்களாம் யாருமே தூங்க கூட மாட்டாங்கண்ணா. வயசானவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அந்த ரொம்ப பேர் அந்த ஏர்போர்ட் வருதுன்ற அந்த எண்ணத்திலேயே கூட ஒரு பாதி பேர் இறந்துட்டு இருப்பாங்க எங்க ஊர்ல. நம்ம மண்ணு விட்டு எங்க போறது, நம்மள எங்க தூக்கிட்டு போய் போடுவாங்க, யாரும் நம்ம மண்ணு விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ நாள் எத்தனையோ போராட்டம். ஆட்சிக்கு முன்னாடி இருந்தவங்க எதுவுமே பண்ணலண்ணா எங்களுக்காக. இப்ப கூட சொல்றாங்க, விஜய் வந்துட்டாருன்னா விஜய் அண்ணா வந்துட்டாருன்னா ஆட்சியில ஏர்போர்ட் வராம போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா நான் கண்டிப்பா ஏர்போர்ட் வராது அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தைக்காகவே இன்னைக்கு ஏர்போர்ட் வராத மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் சொன்ன வார்த்தையை காப்பாத்தினாருண்ணா. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு இப்ப கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே அவரு என்ன பண்ணாரு கொஞ்சம் கொஞ்சமா தானே பண்ணுவாங்க. இத்தனை வருஷமா ஆட்சியில இருந்து அவங்க என்ன பண்ணாங்க? எங்களுக்காக எதுவுமே பண்ணலையே. கொஞ்ச நாளே எங்களுக்காக பண்ணி கொடுத்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும்.
அவர் கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா பண்ணுவாரு. எல்லாத்தையும் எங்க கோரிக்கை எப்படி நிறைவேத்தினாரோ அதே மாதிரி எல்லாரோட கோரிக்கையும் அவர் நிறைவேற்றுவாருண்ணா. எப்படி இருக்கு உங்க ஊர் மக்கள்லாம் எப்படி இருக்காங்க? உங்க நிலங்கள்லாம் இன்னைக்கு வந்து நிலம்லாம் திருப்பி வந்ததா போல இருக்கு. எப்படி இருக்கு? காலையில இருந்து வான வேடிக்கைலாம் வச்சுட்டு சந்தோஷமா இருக்காங்கண்ணா. இன்னைக்குதான் நிறைய பேர் நல்லா தூங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே சொல்றாங்க, விஜய் அண்ணா வந்ததும் ஏர்போர்ட் அவர் சொன்னதை செஞ்சுட்டாருப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாருமே காலையில இருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க ஊர்ல ஏர்போர்ட் வரலையாமே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சந்தோஷத்திலேயே எங்க ஊர் ஜனங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு கண்டிப்பாவே ஏதாச்சும் பட்டாசு ஏதாச்சும் வச்சு கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. காலையில இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்க ஊர்ல விமான நிலையம் வராது அப்படின்ட்டு இன்னைக்கு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. பரந்தூர்ல விமான நிலையம் வராது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாதுன்ற இப்ப விமான நிலையத்தை ரத்து பண்ணியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு எப்படி இருக்கு இப்ப? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விமான நிலைய திட்டம் கைவிடப்படுகிறதுன்னு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததுனால கிராம மக்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க. பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்காங்க. இது ஒட்டுமொத்த எல்லா மக்களுக்கும் மிகவும் சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இது எங்கள் ஊரில் ரொம்ப இதுவாக வித்தியாசமாக இது வரைக்கும் இல்லாத ஒரு முடிவு இது. அது தான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த திட்டத்தை ரத்து பண்ணுவேன் அப்படின்ற உறுதி கொடுத்தாரு. அது இப்போ ரத்து பண்ணியிருக்காரு. மிகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஆனா இப்ப வந்து அறிவிச்சிருக்க தேர்தலில் அறிவிச்சாரு. தேர்தல் பிரச்சாரத்துல நான் வந்து வந்தேன்னா கட்டாயம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதே போல தன்னுடைய அறிவிப்பு போல இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. எப்படி இருக்கு உங்களுக்கு? அதான் ஏற்கனவே தேர்தல் திட்டத்தில் அறிவித்ததை அதை முழுசாக வந்து ரத்து பண்ணியிருக்காரு. சொன்னதை செஞ்சுருக்காரு. இனிமேலும் சொல்கிறத கண்டிப்பாக செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் அவர் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் வந்து தேர்தல் புறக்கணிப்புலாம் பண்ணியிருந்தாங்க. இனிமேல் அந்த மாதிரி இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் மேலே முழு நம்பிக்கை வந்துருச்சு எல்லா மக்களுக்கும். அதனால் கண்டிப்பாக நல்லது செய்வாருங்கிற ஒரு இது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது இப்போ முதல் முறையாக அவர் சொன்ன ஒரு இது வந்து நிறைவேற்றியிருக்காரு. அதனால் இனிமேல் வரும் திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து முழுசாக நிறைவேற்றுவார்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே வந்தாச்சு. அதனால் எங்கள் ஊரில் இனிமேல் எலெக்ஷன் கண்டிப்பாக எல்லா தேர்தலும் கண்டிப்பாக நடக்கும். அவருக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு இது. அவர் எல்லாருக்குமே உறுதி கொடுத்த மாதிரி மற்ற எல்லா தொகுதிகளும் இதே மாதிரி அவருக்கு ஓட்டு வங்கிகள் இனிமேல் அதிகமாக போயிட்டே தான் இருக்கும். ஆனா இப்ப வந்து நிலங்கள்லாம் பாதுகாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா? நிலங்கள்லாம் கண்டிப்பாக முதல்ல அவங்கவுங்களுடைய பல மூதாதையர்கள் வாழ்ந்த இடம் எல்லாம் அவங்களுடைய இருப்பிடங்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டிருக்கு. விளைநிலங்கள் மேக்சிமம் எல்லாமே பாதுகாக்கப்பட்டிருக்கு. நீர்நிலைகள் பாதுகாப்பு, அப்புறம் பள்ளிக்கூடங்கள் எல்லாமே பாதுகாப்பாக போயிட்டுருக்கு. ஒட்டுமொத்த கிராமமே ஒரு பாதுகாப்பாகிடுச்சு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ இங்கேருந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கும் இப்போ இதே மாதிரி ரெகுலராக வேலைக்கு போக முடியும். இப்போ வேறு இடத்துல எங்கன்னா மாற்றினாங்கன்னா அவங்களுக்கு அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி மாறிடும். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடும், எல்லாமே மாறிடும். இங்கே வந்து கிராமம், நீர்நிலைகள் எல்லாமே, வயல்கள் இது எல்லாமே சார்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இதை தாண்டி ஒரு நகர்ப்புறத்துக்கு போகும்போது அவங்களுடைய பொருளாதாரம் மட்டும்தான் ஓரளவுக்கு இது பண்ண முடியும். மீதி அந்த பழைய நினைவுகள், பழைய இதுவெல்லாம் எதுவுமே கொண்டாட முடியாது. அதனால் முழுமையாக நிலங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு, ஏரிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. மகிழ்ச்சி ஐயா. மகிழ்ச்சி. என்ன சொல்ல நினைக்கிறீங்க முதலமைச்சருக்கு நீங்க? கோடான கோடி நன்றிகள் முதலமைச்சர் அவர்கள். இதை முழுமையாக வந்து செயல்படுத்தின முதல்ல அவர் வாக்குறுதி கொடுத்து இதை நிறைவேற்றி கண்டிப்பாக சட்டமன்றத்துலேயும் அதை தீர்மானமாக கொண்டு வந்து அது உண்மையாக நிலைநாட்டிருக்காரு. அதனால் எங்களுடைய கிராமத்தின் சார்பாக, ஏகனாபுரம் கிராமத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். அம்மா, காலையில ஒரு முக்கியமான அறிவிச்சிருக்காரு சட்டசபையில. விமான நிலையம் பரந்தூர்ல விமான நிலையம் வராது, அதை ரத்து பண்ணியிருக்காரு. இந்த இவர் பேசுனது எப்படி இருக்கு? ரத்து பண்ணது உங்களுக்கு எப்படி இருக்குமா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப நன்றி முதலமைச்சர் அண்ணனுக்கு. அதுக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் ஊருக்கு இந்த விமான நிலையம், பரந்தூர் விமான நிலையத்துக்காகவே அவர் வந்து போராட்டம் பண்ணார். எத்தனையோ பேர் வந்தாங்க, ஆனால் யாருமே எந்த ஸ்டெப் எடுக்கல. ஆனால் விஜய் அண்ணன் வந்தார், இந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். அவர் இன்னும் கடவுளுடைய ஆசீர்வாதம் அவருக்கு நல்லா இருக்கணும். விவசாய மகன் சொன்னார்.
ஆனாலும் இப்போவும் விவசாயத்தாட்டு கூட தான் வாழ்ந்துன்னு இருக்கிறாரு. அதுக்காக நன்றி. இப்ப அவரு சப்போஸ் அவர் முதலமைச்சர் ஆகணும் வேற யாருன்னா வந்திருந்தாங்கன்னா நீங்க இன்னைக்கு வரைக்கும் பயந்துட்டு இருப்பீங்களா? பயந்துன்னா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை. நாங்கள் கண்ணீர் விட்டு அழுதுன்னு இருந்தோம். 1200 நாள் போராட்டம் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு நிம்மதியாக தூங்குவோம், நிம்மதியாக சாப்பிடுவோம். எங்கள் ஊர் எங்களுக்காக கிடச்சிச்சின்னு. இனிமேல் நல்லா விவசாயம் பண்ணுவோம். ஆடு மாடு எல்லாத்தையும் நல்லா வளர்ப்போம், நல்லா பயன்படுத்துவோம். அதுக்காக நன்றி விஜய் அண்ணனுக்கு. எப்படி நீ வேற என்னமா சொல்ல நினைக்கிறீங்க? எவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு எளிதா பண்ணிட்டார்ல. இத்தனை நாளா கண்ணீரோடு நாங்கள் போராட்டம் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு காலையிலேருந்து சந்தோஷமா சொல்கிறோம். அதான் வித்தியாசம். இன்னும் அவர் அரசியலில் நல்லா வளரணும். கடவுளுடைய ஆசீர்வாதம் அவருக்கு இன்னும் இருக்கணும். அதுக்காக வளருவார். இன்னும் ஆட்சி செய்யணும். இன்னும் அநேக ஆட்சி செய்யும் போது கடவுளுடைய ஆசீர்வாதம் அவருக்கு உண்டு. இருக்கு. ம். உங்க உங்க ஊரு இனிமேட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கும். அவர் முதல்ல வந்ததான் எங்களுக்காகத்தான் ஸ்டெப் எடுத்தாரு. இந்த ஸ்டெப் அவர் செஞ்சாரு. இன்னும் வர இதுக்கு செய்வாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. சொன்னதை செஞ்சுட்டாரு. எப்படி பாக்குறீங்க? அவர் சொன்னாரு நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு. எத்தனையோ பேர் வந்தாங்க, போராட்டம் பண்ணாங்க, யாருமே எங்களுக்கு கை கொடுக்கல. ஆனாலும் விஜய் அண்ணன் வந்தாரு. முதல் விமான பரிந்துரை நிலையத்துக்கு வந்து நான் ஜெயிச்சினேன்னா உங்களுக்கு விமான நிலையம் இல்லைன்னு சொன்னாரு. அதே மாதிரி அவருக்கு அறிக்கிட்ட மாதிரி அவர் செஞ்சு காட்டினாரு. அதுக்காக நன்றி. ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்திருக்காரு முதலமைச்சர் அவர்கள். பரந்தூர்ல விமான நிலையம் ரத்துன்ட்டு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்ப உங்க ஊர்ல விமான நிலையம் வரத்தா இருந்தது, அதை ரத்து பண்ணிருக்காரு. இது பற்றி சொல்லணும்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது நாங்கள் ரொம்ப காலமாக போராட்டத்தில் இது பண்ணிட்டு இருந்தோம். எங்களுடைய ஊர் பரந்தூரை ஒட்டியது ஏகனாபுரம் தான். நாங்கள் தான் ஆயிரக்கணக்கான நாட்களுக்கு நாங்கள் தான் போராட்டம் இவ்வளோ இது பண்ணியிருக்கோம். அதனால இன்னைக்கு அம்பேத்கர் சிலை கூட மாலைலாம் அணிவிச்சு ரொம்ப செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒன்று. மகிழ்ச்சியான ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒருவேளை வேற யாருன்னா வந்திருந்தாங்கன்னா இதை நிறைவேற்றினா உங்களுக்கு எப்படியாப்பட்ட பாதிப்பு இருந்திருக்கும்? எங்களுக்கு ஒரு அதிகபட்சமான மன உளைச்சல் அதிகமாக இருந்தது. இது இவர் வந்த பிறகே இது எப்போ அறிவிப்பாருன்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்து அது இன்னைக்கு அறிவிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னென்ன சொல்ல நினைக்கிறீங்க முதலமைச்சருக்கு? அவருக்கு என்ன சொல்லணும்? எல்லாமே அவருக்காக ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஒத்துழைப்போம். இனி வருங்காலத்தில் விவசாயத்துக்கு அதிகமான இது கொடுக்குறான்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் சொன்னதை செஞ்சிருக்காருல, எப்படி இருக்கு? அது 400க்கும் மேற்பட்ட திட்டங்களை அறிவிச்சாரு. இப்ப இது வரைக்கும் ஒரு 100க்கு மேல அதை நிறைவேற்ற முயற்சி எடுத்திருக்காரு. இது எப்படி இருக்கு? இது எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் அறிவிக்கப்படாத விஷயங்கள். இது இதுக்குள்ள இது பண்ண மாட்டாங்க. அது சும்மான ஒரு கேலி கூத்தா பேசிட்டு இருந்தாங்க. அது இவ்வளோ சீக்கிரமா அறிவிப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மகிழ்ச்சியான ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. திரும்ப திரும்ப சொல்றேன், அவருக்கு 1000 நன்றிகள். நன்றிகள் சொல்ல 1000ன்னு கூட அது சட்டன் லிமிட்டுக்குள்ள இது பண்ண முடியாது. பாட்டி, பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணிருக்காரு முதலமைச்சர் இன்னைக்கு. உங்க ஊர்ல வரத்தா இருந்ததுல, அதை இப்ப ரத்து பண்ணிட்டாரு. உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. ஆமாம், விஜய் வந்தார். இதெல்லாம் சேர்ந்து இந்த வீடு போக விட்டாமல் கழனி கட்டி போகிறோம். ரொம்ப சந்தோஷம் தான், நிம்மதியாக தான் இருக்குது. நிம்மதியா இருக்கா? ரொம்ப நாள் போராடினீங்களே. ரொம்ப நாள் போராடி தான் இப்போ ஜெயிச்சிட்டோம்னா. ஜெயிச்சிட்டீங்க. அந்த வெற்றியை குடுத்துருக்காருல. ஆமாம், விஜய் கொடுத்துட்டாரு. எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா சந்தோஷமா இருக்கேன். நல்லா வந்தது எங்களுக்கு. எங்கள் ஊர் போகாமல் இருந்து எவ்வளோ சந்தோஷம். இனிமேல் நிம்மதியா இருப்பீங்களா? நிம்மதியாக தான் இருக்கிறோம் நாங்கள் இப்போ கேட்டதுலேருந்து. யாராலும் பண்ண முடியாததை பண்ணிருக்காருல இன்னைக்கு. ஆமாம், எப்படி இருக்கு? சந்தோஷம்தான்ப்பா. பண்ணதை பற்றி சந்தோஷம்தான். அவர் விஜய் பற்றி சந்தோஷம் தான் படுறோம். பரந்தூர் விமான நிலையம் ரத்து பண்ணிருக்காரு இன்னைக்கு முதலமைச்சர். உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்க ஊர்ல விமான நிலையம் வராதுன்ட்டாரு. கடுமையா போராட்டம்லாம் நடத்திருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? 1000 நாளாக நாங்கள் போராட்டம், குழந்தைங்க குட்டிமா தூக்கி வச்சுக்கின்னு 1000 நாளுக்கு மேலே நாங்கள் போராட்டம் பண்ண பேர் அது மேல்பட்டு விஜய் எங்களோட கஷ்டத்தெல்லாம் பார்த்தாரு. அவர் பருந்தூருக்கு எங்களோட நிலமெல்லாம் பார்த்துட்டு இவங்க விவசாயம் செய்கிறவங்கள இப்போ காலி பண்ணால் இவங்க எங்கே போய் குழந்தைங்க குட்டி தூக்கின்னு எங்கே போவாங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் பயப்படாதீங்கோ, நான் உங்களுக்கு இப்போ கூட இருந்து உங்களுக்கு வர விட்டாதான் நாங்கள் பண்ணுறோம் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லிட்டு போனார். போன பேர் அது மேல்பட்டு இவர் விஜய் வந்த பேர் தான் எங்களுக்கு சந்தோஷமா ஆச்சு. இவ்வளோ நாளாக நாங்கள் குழந்தைங்க குட்டியும் வச்சுன்னு ஐயங்கண்ணியமாக தான் இருந்தோம். அவர் வந்த பேர் தான் எங்களுக்கு இனிமேல்ட்டு ஏர்போர்ட் வராது, விஜய் நம்மளோட கோழிவெல்லாம் பார்த்துட்டு போனாரே, இதோட வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதுலேருந்து தெம்பாக இருந்தோம். இப்போ எங்களுக்கு அவர் வந்த பேர் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊரை அவர் வரதான் எங்கள் ஊர் நின்றுது.
அந்த கட்சிங்க 2 கட்சியுமே வந்ததுதான் இந்நேரம் எங்களை காலி பண்ணி எப்போ தைச்சிட்டு காடோ வனாசமாக போயிட்டு குழந்தைங்களாம் தூக்கிமே எங்கெங்க நாங்கள் வரணும். எங்களுக்கு இவ்வளோ சேர்ந்தது எங்களுக்கு எவ்வளோ நல்லது எங்களுக்கு இது போதும் எங்களுக்கு அவர் சேர்ந்தது. எங்களுக்கு அவர் சொன்ன சொல்லலாம் வாக்கு கொடுத்ததுனால எங்களுக்கு செய்யலைனாலும் பரவாயில்ல. எங்கள் ஊரை நிறுத்தினார் பாரு, அதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆமாங்க. என்னம்மா சொல்லணும்னு நினைக்கிறீங்க முதலமைச்சருக்கு? நாங்கள் அவருக்கு தான் வந்து நன்றியை தான் சொல்கிறோம். நாங்கள் எங்கள் ஊரை நிறுத்தினார் பாரு, அதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு எதுவுமே அவர் சொன்ன சொல்லலாம் வாக்கு கொடுத்துக்கிறாரு பாரு. சிலிண்டர் தரேன் ஏதோ தரேன் ஏறன்னு சொன்னார் பாரு, அதனால எங்களுக்கு எதுமாலும் அவர் சேர்த்தாலே அவருக்கு நன்றி அவருக்கு. ஆமாம், எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் அவருக்கு வந்தது. அப்படி இல்லைன்னா உங்க போராட்டம் கூட நடந்துட்டே இருக்கும். ஆமாம், நடந்துட்டு இருக்கு. இந்நேரம் காலி பண்ணிட்டு இருப்பாங்க எங்களை. இந்நேரம் அவங்க வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் எங்களை எப்போ ஊரை விட்டு காலி பண்ணி இந்த பொம்பளை குழந்தைங்கள்லாம் தூக்கணும். இன்னொரு பொண்ணு அது இருக்குது பாரு, இந்த 3 பொம்பளை குழந்தைங்களாம் தூக்கணும். எங்களுக்கு கொந்த வீடுல இல்லாதா இருக்கிறதுக்காக நீ விற்றுவிட்டே அது இருக்கிற வரைக்கும் துணுட்டே அது வரைக்கும் நாங்கள் தட்டு அதுதான் பிச்சை தான் எடுத்து இருக்கணும். எங்களுக்கு எவ்வளோ ரொம்ப நன்றி அவர் வந்தது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் ஜெயிச்ச பேரே எங்களுக்கு சந்தோஷம் வந்துடுச்சு. நம்ம இந்த ஊரை விட்டு இதோட போக மாட்டோம், நம்மளுக்கு கூட இருப்பார் அவர். நம்மளை ஊரை விட்டு இனிமேல்ட்டு போக மாட்டோம். நம்மளுக்கு சொந்த ஊர் இதுதான், ஏகனாபுரம் தான். ஆனால் அது அவர் வராதனால எங்களுக்கு நாங்கள் நம்பிக்கையே படலை. நம்ம என்றைக்கா இருந்தாலும் எங்கே தூக்கி போய் இந்த குழந்தைங்கள வச்சு நம்ம எங்கே போய் கட்டாளி போகணும். ஐயங்கண்ணீர்னா இந்த குழந்தைங்களாம் தூக்கின்னு போவேன் மீட்டிங்க்கு. இந்த குழந்தைங்களாம் தூக்கின்னு போய் ஐதுன்னு நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். நானும் 2 குழந்தை சின்ன குழந்தைங்கள தூக்கின்னு போவேன். மணி 8 மணிக்கு போனோம்னா 9 மணிக்கா வீட்டுக்கு 9:30 ஆகிடும் நாங்கள் வரத்துக்கு. அங்கே நாகத்தம்மா கோயிலாண்ட தான் டெய்லி மீட்டிங் போடுவாங்க. எவ்வளோ போராட்டம் பண்ணோம். வயலில் போய் கைனி காட்டில் அடிச்சின்னு ஆயுதம் சாவரம்னு சொல்லிட்டு தண்ணியில் இறங்கணும், மொட்டையை அடிச்சாங்கோ, ரோட்டில் போய் பண்ணோம். இந்த குழந்தையில தூங்கி மையா இது முன்னா ஊருமா அது என்ன ஊர் மறந்துட்டுனாமான்னு வெள்ளக்கோட்டை கோயில் சத்தத்தில் 2 தாரம் எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. ஓடுற பஸ்ஸில் பிறந்தோம். ஏன்னா அவ்வளோலாம் நாங்கள் படாத கஷ்டத்தை படலை. நாங்கள் அப்படிலாம் கஷ்டத்தை பட்டு ஆனால் நாங்கள் வந்து சாவர முடிவில் தான் இருந்தோம். எங்கள் ஊரை விட்டு காலி பண்ணாங்கன்னா நம்ம அங்கே இங்கே போய் கட்டாளித்த எண்ணெய் ஊற்றி இங்கேயே கொளுத்திலும் சாவலான்னு தான் நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் அவர் வந்தது, ரொம்ப சந்தோஷம். அவர் வந்த பேர் தான் எங்களை காப்பாற்றி இந்த ஒரே நிப்பாட்டி எங்களை வச்சார். நாங்களும் ஒரு வீடு வாசல் கட்டி குடும்பமாக இருக்கிறோம். எங்கே போனால் நாங்கள் இந்தமாரி வீடு வாசல் கட்டி நாங்கள் எங்கே போய் குடும்பம் இருப்போம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நன்றி எங்களுக்கு போதும். அவர் நீடிப்பார் அவர் நீடிக்காது போக மாட்டார். அவர் நாங்கள் மக்களோட கஷ்டத்தை அவருக்கு தெரியுது. அவருக்கு இவங்கெல்லாம் பணத்தை சுண்டுக்கிறவங்க, அவர் பணத்தை பார்க்கல, மனசாலோட குணத்தை பார்க்குறாரு. மனசால் வாயணும் இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும். அவர் இருக்க தான் எதுவுமே இல்லாத அவர் நீச்சி வந்தார். ஆமாம், பணத்துக்கு ஆசைப்படல. அவர் மக்களோட கஷ்டத்தை பார்த்து தான் அவருக்கும் நாங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு வர வச்சோம். நாங்கள் அவரை என்னம்மா சொல்றீங்க அவருக்கு? அவருக்கு என்ன சொல்கிறோம், கடிச்சா என்ன சொல்கிறோம், அவருக்கு ரொம்ப நன்றி. நல்லது செய்தார். அவர் நல்லா இருப்பார். இன்னொரு ஆட்சிக்கு அவர் தான் வருவார். ஆனால் பரந்தூர் விமான நிலையம் ரத்துன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? உங்க ஊர்ல விமான நிலையம் வருமா வராதா? இரவெல்லாம் தூங்காம பல நாட்கள் போராடினீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ நல்லா சந்தோஷமா இருக்குது. விமான நிலையம் வராததுனால எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அந்த 5 ஆண்டில் வந்து எல்லாம் பீதி அடைஞ்சுங்க இருந்தாங்க. எப்போ விமானம் நிலையம் வந்தால் நமக்கு வந்து எப்போ இந்த வீடெல்லாம் காலி பண்ணின்னு போவோமேன்ற ஒரு பயத்தில் இருந்தாங்க. இப்போ எல்லாமே சந்தோஷமாகி போச்சு. இப்போ ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இப்போ இந்த விமான நிலையத்தை நிறுத்திட்டாரு. அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி சொல்லணும் அவருக்கு. நன்றி சொல்றீங்க. ஆமாம். ஆனால் இவ்வளோ நாள் போராட்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், பலன் கிடைச்சிருக்கு தான். ஆமாம், இப்போ இவர் ஆட்சியில் இவர் சொன்னதை செஞ்சிருக்காருல்ல? ஆமாம். எப்படி நினைக்கிறீங்க இந்த செயலை? சந்தோஷம். நல்லா செய்திருக்காரு, நல்லா செய்கிறாரு, இன்னமும் செய்வார். இன்னும் வந்து 100 நாள் தானே ஆயிருக்குது அவருக்கு. இன்னமும் நல்லா செய்வார், கண்டிப்பாக செய்வார். ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக அடுத்த முறையும் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உண்மையில. ஆமாம், நிரந்தர முதலமைச்சராக இருப்பாரா? நிரந்தர முதலமைச்சர் கண்டிப்பாக இருப்பார். உண்மையாது. உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்க நிலம்லாம் இப்போ மீட்டு இருக்காருல்ல? ஆமாம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா விவசாய நிலத்தெல்லாம் அழிச்சிட்டு ஏர்போர்ட் வந்தால் எங்கள் விவசாயம்லாம் பண்ணுறவங்க என்ன எங்கே போய் விவசாயம் பண்ண முடியும்? அவங்க கொடுக்குற காசு எடுத்துன்னு போயிட்டு அடுத்த இடத்துல இப்போ நிலமே வாங்க முடியாது, ஒரு சென்ட்டு கூட வாங்க முடியாது. அதனால இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமாம், சந்தோஷப்படுறீங்க? ரொம்ப சந்தோஷப்படுறோம். உங்க வாழ்விடத்திலே உங்களுக்கு? ஆமாம்,
ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு, மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா முதலமைச்சர் இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் வந்து ரத்து பண்ணிருக்காரு. உங்க ஊர் சைடு இந்த சைடு இனிமேட்டு விமான நிலையம் வராது. எப்படி இருக்கு உங்களுக்கு இப்ப? ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நன்றி. இந்த விமான நிலையம் வரலாம், மக்கள் நல்லா இருப்பாங்க, விவசாயம் நல்லா செழிக்கும், நல்லபடியாக இருக்கும். அதனால ரொம்ப நன்றிங்க விஜய், சிஎம் விஜய்க்கு மிக்க நன்றி. கண்டிப்பா நல்ல பலனா இருந்துங்க. இது பெரிய இதுல இப்போ 2 வருஷமா போராடினாங்க, இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வந்தது. அதுக்கு சிஎம் விஜய்க்கு ஒரு மிக பெரிய நன்றி. ஓகே.